மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக தேர்தல் களம் கண்டிருக்கக்கூடிய கட்சி. வெளியில சவால்கள் பெரிய அளவில் இருக்கிறது. சவால்கள் மட்டுமல்ல, எதிரிகளும் பெரிய அளவில் வலுவானவர்களாக எதிரில் நின்றுகிட்டே இருக்காங்க. அடுத்து இவங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா, விட்டமின் எம். அதாவது பாத்தீங்கன்னா, தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு யார் யார் எல்லாம் நாங்க விலை கொடுத்து வாங்கலாம், நம்ம செய்து வளைக்கலாம் அப்படிங்கிற நிலையில காய்களை நகர்த்துவாங்க. அப்ப எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி விடக்கூடாது, இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இந்த நிமிடம் நாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடம் பனையூர்ல விஜய் அவர்கள் தலைமையில நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க? இதுல இன்னொரு விஷயம் கூட தாவேகா தரப்புல நம்முடைய நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, 233 வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலோசனை கூட்டம். என்ன அப்படின்னா, எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜயோட கையில இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில நாம அடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகள், ஏன்னா நம்ம சாதாரணமா இருந்தோம் அப்படின்னா அதுல எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அதாவது மக்கள் நமக்கு வாக்களித்திருந்தாலும் வெற்றி வேறு திசை செல்வதற்கான ஒரு சூழலை அவங்க உருவாக்கிடுவாங்க. அதனால நாம அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கும் போதுதான் 232 வேட்பாளர்கள் வர வச்சு விஜய் அவர்கள் ஆலோசிக்கிறாங்க. இந்த வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில் அவர்களை தங்க வைத்து, ஏன்னா விஜய் அவருடைய பார்வையின் கீழே சென்னையில் தங்க வச்சு இந்த வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அவர்கள் அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு செல்லலாமா அப்படிங்கிற நிலையிலையும் அங்கு முடிவுகள் எடுப்பதற்காகத்தான் அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா செய்திகளும் வந்துட்டு இருக்கு. தப்பித்து செல்ல முடியாத அளவுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. கட்சியினர் மூலமாக ஒரு அடுக்கு, ஜிம்பாய்ஸ் மூலமாக ஒரு அடுக்கு, காவல்துறை மூலமாக ஒரு அடுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பல அடுக்கு பாதுகாப்பு. அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு போன்ற நிலையில தான் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கப்பட்டிருக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது 40 வேட்பாளர்கள் கூட விஜய் அவர்கள் மீட்டிங் நடத்தினதா ஒரு தகவல் இருக்கு. தற்பொழுது பனையூர்ல இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தாவேகா வேட்பாளர்கள்ட்டையுமே விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஏப்ரல் 30 நடக்க போகிறதா ஏற்கனவே நமக்கு வந்திருந்தது. உள்ள பனையூரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? பனையூரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு முந்தைய நிலையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதுமே எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் மாற்றம் என்பது மாறாதது அப்படிங்கிற ஒரு வரிகள் எப்பயுமே வலுவாக இருக்கும். அதே போல தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்திலையும் மாற்றத்திற்கான ஒரு விதை பெரிய அளவில் விதைக்கப்பட்டு விட்டதா? காரணம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட்கள்லாம். அதாவது இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத நம்பர்ஸ் எல்லாம் சில நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ பனையூரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இது வழக்கமாக எல்லா கட்சிகளுமே பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதாவது வாக்குப்பதிவு முடிந்த பிறகு எக்ஸிட் போலிங் வந்த பிறகு நாங்கள் வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிற நிலையில் அந்த கட்சிகள் வேட்பாளர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிலையிலான கருத்துக்கள் எல்லாம் ஆலோசனைகளாக அங்கே செய்யப்படும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக தேர்தல் களம் கண்டிருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வெளியில் சவால்கள் பெரிய அளவில் இருக்கிறது. சவால்கள் மட்டுமல்ல, எதிரிகளும் பெரிய அளவில் வலுவானவர்களாக எதிரில் நின்றுகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய நகர்வுகள் எந்த நிலையில இருந்தாலும் இப்போ இறுதிக்கட்டத்தை நெருக்கிக்கிட்டு இருக்கோம். இறுதிக்கட்டம் அப்படின்னா வாக்குப்பதிவு முடிவுகள், தேர்தல் முடிவுகள் வெளிவரக்கூடிய நிலையில இப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், எந்த விதத்திலையுமே எதிரிகளுடைய வியூகங்கள் எடுபடக்கூடாது. அதாவது ஆரம்பத்தில் இருந்தே எப்படி சைலண்டாக இருந்து நாம் வாக்குப்பதிவில் ஒரு புரட்சியை உருவாக்கினோமோ அதே போல் தேர்தல் முடிவுகள் வந்த நிமிடத்தில் இருந்து நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும், எதிரிகள் எது போன்ற ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுப்பாங்க, அது எல்லாம் எப்படி முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையினான ஒரு ஆலோசனை தான்.
நீங்க வந்து ஏற்கனவே சொன்னீங்க அந்த 40 வேட்பாளர்கள் கூட அப்படின்னு. அந்த 40 வேட்பாளர்களை அழைத்து விஜய் அவர்கள் பேசிய விவகாரம் உண்மையான ஒரு நிகழ்வு தான். காரணம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில தமிழக வெற்றி கழகம் வலிமையாக இருக்கக்கூடிய, வலிமை அப்படின்னா வந்து இந்த தேர்தலில் வந்து ஷுவரா 100% தாவேக்கா அங்கு வெற்றி பெற போகிறது அப்படிங்கிற 40 தொகுதிகளை ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த 40 தொகுதிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய வேட்பாளர்களை வரவழைத்து ஒரு மீட்டிங் ஆலோசனையில் ஈடுபட்டாங்க. இந்த 40 தொகுதிகள் வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி கன்ஃபார்ம் அப்படின்னு உறுதி செய்துட்டாங்க. அப்போ 40 பேரை கூப்பிட்டு இந்த எக்ஸிட் போலிங்குக்கு முந்தைய நிலையிலேயே விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் நடக்கும்போது கவுண்டிங் நிலையங்களில் தாவேக்கா எப்படி செயல்பட வேண்டும், திமுக அதிமுகவிற்கு சரி சமமாக எந்த விதத்திலையுமே வந்து வீக் இருக்கக்கூடாது, எல்லா விதத்திலையும் வந்து அவர்களுடைய சவால்களை முறியடிக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையிலான ஆலோசனைகள் தான் நடத்தியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் போலிங் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் விஜய் அவர்களுக்கும் மற்ற தலைவர்களைப் போல அவருக்கும் வந்து சர்வே ரிப்போர்ட்டுகள் எக்ஸிட் போலிங் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்டுகள் கைக்கு வந்துகிட்டே தான் இருந்தது. இந்த அடிப்படையிலான ரிப்போர்ட்டில் தான் நம்ம கடந்த முறை கூட நாம பேசியிருந்தோம். விஜய் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறது, வெற்றி பெறுவதற்கான இலக்கை எட்டி பிடிக்க போகிறது, அந்த நிலையில இருந்துகிட்டு இருக்கு. இது டபுள் டிஜிட்டா ட்ரிபிள் டிஜிட்டா அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்துகிட்டு இருக்கு. டபுள் டிஜிட் கிடைத்தால் மற்ற கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆட்சியில் அமர வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ட்ரிபிள் டிஜிட் அப்படின்னா வந்து தாவேக்காவே ஒரு மெஜாரிட்டிக்கு செல்வதற்கான ஒரு சூழல் இருக்கும். இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் விஜய் வந்து காய் நகர்த்தல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிவிச்சிருந்தோம். அதே போலதான் இந்த எக்ஸிட் போல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பல நிறுவனங்கள், அதாவது பீப்புள்ஸ் பல்ஸ், அக்னி நியூஸ், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், இது போன்ற பல நிறுவனங்கள் திமுகவுக்கு சாதகமாக சொல்லப்பட்டாலும் அதில் 2 சர்வேக்களை பொறுத்த வரைக்கும் ஜேவிசி, ஓட் வை போன்ற நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அண்ட் இந்தியா டுடே நடத்திய கணிப்பை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு சாதகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் அப்படிங்கிற நிலையில் ஒரு பக்கம் தான் பெரிய அளவில் எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தான் பெரிய அளவில் அடிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சார்புடைய நிறுவனங்கள் வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதுக்கு இல்லை இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து இந்த எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் 3 கட்சிகள் பக்கமே சாய்ந்திருக்கிறது. இதுல வந்து யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத தாண்டி இந்த நிறுவனங்களுடைய பார்வை. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து ஒரு வலுவாக தன்னுடைய அடித்தளத்தை தமிழ்நாட்டில் அமைத்திருக்கிறது, ஒரு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா இந்த 2026 தேர்தலில் போட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல இந்த சர்வே நிறுவனங்கள், இந்த எக்ஸிட் போல் வெளியிட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அவங்க நம்பி இருக்காங்க. ஆனா அந்த சர்வே வெளியிட்ட அந்த நிறுவனம் இந்தியா டுடே, இந்த நிறுவனத்தின் மீதும் ஒரு ஜாதி சாயம் பூசப்படுது இந்த வெளியீட்டுக்கு பிறகு. இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இந்த வந்து எக்ஸிட் போல பொறுத்தவரைக்கும் ஒரு சர்வே எப்படி எடுக்கப்படுகிறது, எக்ஸிட் போல எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க, எப்படி எக்ஸிட் போல வெளியிடுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசுறோம். அதுல வந்து ஒவ்வொரு நிறுவனங்களுமே ஒவ்வொரு விதமான ஃபார்முலாக்களை ஃபாலோ பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க. இப்போ கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸிட் போல் வெளியிட்ட நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரே ஃபார்முலாவை தான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க, ஒரே ஃபார்முலாவை தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிட் போலுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலா எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா, காலங்கள் மாறும்போது மாற்றங்கள் வந்து தவிர்க்கப்பட முடியாது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே மாற்றம் என்பது மாறாதது அப்படிங்கிற வரிகளை சொல்லி உள்ள வந்தேன். மாற்றம் மாறாதது ஏன்னா காலத்திற்கு ஏற்றாற் போற அங்கு டெக்னாலஜிகளும் புகுத்தப்பட வேண்டும். அப்போ அந்த ஃபார்முலா வந்து கடந்த கால ஃபார்முலா இந்த 2026 தேர்தலில் பிரேக் பண்ணப்பட போகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ பிரேக் பண்ணப்பட போகிறது அப்படின்னா அப்ப எப்படி இருக்க போறது அப்படின்னு கேட்கும் போதுதான் இப்போ வெளியான எக்ஸிட் போல்களுக்கு நேர் எதிர்மறையானதாக இருக்கும். கடந்த 2016 எப்படி திமுக அப்படின்னு சொல்லி அதிமுக பக்கம் சாய்ந்ததோ இந்த முறை வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற நிலையில சர்வேக்கள் வெளியானாலும் 2க்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு செல்வதற்கான சூழல் இந்த தேர்தலில் உருவாக்கான வாய்ப்புகள்லாம் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க அவங்க ஒரே ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது உறுதிப்படுத்துவதாக இருக்கும். இப்போ நாம பார்க்கக்கூடியது பனை உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த 233 விஜய் உட்பட 233 வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலோசனை கூட்டம். என்ன அப்படின்னா, இந்தியா டுடே ஆக்சஸ் மை இந்தியா, இந்தியா டுடே ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜயோட கையில் இருக்கிறது. இதை கடந்து விஜய்க்காக
களத்துல நின்று இந்த எக்ஸிட் போல் இந்த சர்வேக்கள் எடுத்து கொடுத்த நிறுவனங்களுடைய சர்வே ரிப்போர்ட்டும் விஜய் அவர்கள் கையில இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே 40 தொகுதியில நாம வெற்றி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஆலோசனை நடத்திட்டோம். அடுத்து வெற்றி பெற இருக்கக்கூடிய அடுத்த தொகுதிகள், அடுத்து இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிற நிலையிலையும், அடுத்து நெக் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய தொகுதிகள், எந்த தொகுதியில தாவேகா தோல்வி அடைய போறது அப்படின்னு 4 நிலைகள்ல இப்போ இந்த டேட்டாஸை எக்ஸிட் போல் வந்த பிறகு ஃபுல்லா பிரிச்சு விஜய் அவர்கள் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இப்போ வெளியா இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் கூட திமுகவுக்கு அறிவாலயத்துல பெரிய ஒரு கதிகலக்கத்தை உருவாக்கி இருக்கும். அதே போல அதிமுகவுக்கு பெரிய ஒரு கதறலை உருவாக்கி இருக்கும். இப்படியான சூழ்நிலையில நாம அடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகள், ஏன்னா நம்ம சாதாரணமா இருந்தோம் அப்படின்னா அதுல எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அதாவது மக்கள் நமக்கு வாக்களித்திருந்தாலும் ஆனால் வெற்றி வேறு திசை செல்வதற்கான ஒரு சூழலை அவங்க உருவாக்கிடுவாங்க. அதனால நாம அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கும் போதுதான் இப்ப 232 வேட்பாளர்கள் வர வச்சு விஜய் அவர்கள் ஆலோசிக்கிறாங்க. இந்த வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையின் போது அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியில இருந்து வாக்கு எண்ணிக்கையை கவனிக்கலாமா, அல்லது பாத்தீங்கன்னா சென்னையில அவர்களை தங்க வைத்து, ஏன்னா விஜயாவுடைய பார்வையின் கீழே சென்னையில் தங்க வச்சு இந்த வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அவர்கள் அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு செல்லலாமா அப்படிங்கிற நிலையிலையும் அங்கு முடிவுகள் எடுப்பதற்காகத்தான் அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா செய்திகளும் வந்துட்டு இருக்கு. ஏன் என்ன காரணத்துக்காக இது போன்ற செயல்பாடுகள்ல விஜய் அவர்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தைய நிலையில வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணும்போது திராவிடம் சார்ந்த பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகள் பேசும்போது என்ன சொன்னாங்க, வேட்பாளர்கள் எல்லாமே திராவிடம் முழுங்கிவிடும். விஜய் அவர்களால் கேண்டிடேட் அனௌன்ஸ் செய்யப்பட்டாலும் அந்த கேண்டிடேட்டுகள் எல்லாம் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் விலக்கி வாங்கிடுவாங்க, மிரட்டிடுவாங்க, வேட்பாளர்களே களத்தை விட்டு ஓடிடுவாங்க, விஜய் இறக்கக்கூடிய வேட்பாளர்கள் களத்தில் நின்று தேர்தலை சந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன் வச்சாங்க. இது நாம தொடர்ச்சியாகவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதற்கு பல மீடியாக்கள் நடந்த டிபேட்டுகளை நாம எடுத்து பார்க்கலாம். இப்படியான கருத்துக்களை முன் வச்சாங்க. அதை கடந்து வேட்பாளர்களை களத்தை இறக்கிறாங்க விஜய் அவர்கள். பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட சம்பவம் எங்கேயுமே நடக்கல. பெரிய அளவில் அப்படின்னா 99% எதுவுமே நடக்கல. ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான், எடப்பாடி தொகுதியில மட்டும்தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. வேட்பாளர்களையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு ஈடு கொடுத்து நிக்க போறாங்க, ஏன்னா திமுக இறங்கி இருக்கக்கூடியவர் ஜாம்புவான்கள் இறங்கி இருக்காங்க, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் எல்லாமே களம் காண்றாங்க, அவர்களை எதிர்த்து இவங்களால நிக்க முடியுமா அப்படிங்கும் போதும் அதே தொகுதியில தாவேகாவுடைய வேட்பாளர்கள் அந்த குறுநில மன்னர்களை எதிர்த்து நின்று களத்துல நின்று வாக்குப்பதிவு வரை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து இவங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா, விட்டமின் எம், அதாவது பாத்தீங்கன்னா தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு யார் யார் எல்லாம் நாங்க விலை கொடுத்து வாங்கலாம், நம்ம செய்து வளைக்கலாம் அப்படிங்கிற நிலையில காய்களை நகர்த்துவாங்க. இதுல முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியில கேண்டிடேட்ல இறக்கும் போது அதுல சுமார் 103 104 வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சியில இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்கள் வேட்பாளராக களத்தில் இறக்கி இருக்காங்க. இந்த மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எக்காரணம் கொண்டும் விலைக்கு போய்விடக் கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வேட்பாளராக இருக்கும்போது அவங்களுடைய வேல்யூவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இருக்காது. இப்போ வெற்றி பெற்று எம்எல்ஏ அப்படின்னு நிலைக்கு கட்டினாங்கன்னு வச்சுக்கோமே, அவர்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல பெரிய ஒரு வேல்யூ. இப்போ திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சுலபமாக வெற்றியை புதிதாக களம் கண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அப்படியான சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா அப்போ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி விடக்கூடாது, இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இந்த நிமிடம் நாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடம் பனையூர்ல விஜய் அவர்கள் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் கூட தாவேகா தரப்புல நம்முடைய நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, இந்த வேட்பாளர்களை இப்போ ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பாமல் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான நிர்வாகிகளை வச்சு வாக்கு எண்ணிக்கையை கவனிப்பாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா இவர்களை எல்லாம் சென்னையில எங்கேயாவது தங்க வைக்க போறாங்க. இப்போ இந்த வேட்பாளர்கள் வரும்போதே 17C ஃபார்மை விஜய் அவர்கள்ட்ட சப்மிட் பண்றாங்க. 17C ஃபார்ம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பூத்துகள்லையுமே எத்தனை ஓட்டுகள் பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சட்டமன்ற தொகுதியில தேர்தல் ஆணையத்தினால இந்த வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வேட்பாளர் இடத்துல 18C அப்படிங்கிற ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை அப்படியே இப்போ தலைமை கழகத்தில் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு பூத்லையுமே எத்தனை வாக்கள் மொத்தம் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற லிஸ்ட் இங்க எடுக்க போறாங்க. லிஸ்ட் எடுத்த பிறகு வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த தொகுதியில இதுல சொல்லப்பட்டது போலான வாக்களுடைய எண்ணிக்கை தான் முடிஞ்சிருக்கா, எங்கேயாச்சும் ஏறி இருக்கிறதா
அதிகமாயிருக்கா என்ன அப்படின்னா வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் எல்லாம் பண்ண போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா உள்ள வந்து இந்த மெஷின் இருக்கக்கூடிய காலகட்டம், அதே நேரத்தில் வந்து ஏற்கனவே அங்க பூத்துக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு கொடுத்த டேட்டா கரெக்டா இருக்கா, அல்லது அந்த ஓட்டிங் மிஷினை எடுத்துட்டு போகும்போது ஏதாவது கோல்மால் பண்ணப்பட்டிருக்கா, எக்ஸ்ட்ரா ஓட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா, இது போன்ற தவறுகள் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்பதற்காகத்தான் இவங்க இந்த இது போன்ற நிலைகள்ல செயல்பட்டு இருக்காங்க. இந்த 17C ஃபார்மையும் ரிசல்ட் வந்த பிறகு இருக்கக்கூடிய அனலைஸ் பண்ணி அதுல தவறுகள் நடந்தால் இதன் மூலமாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி செல்வதற்கான ஒரு நிலைப்பாடை வந்து இப்ப முன்கூட்டியே எடுக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து இந்த வேட்பாளர்கள் சென்னையில் தங்க வைக்க போறாங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய நேரடி பார்வையில எங்காவது ஒரு பிளேஸ்ல தங்க வைப்பதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். ஓகே, அப்போ ஒரு கூவத்தூர் மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதா? கூவத்தூர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள வச்சாங்க. வெளியில செக்யூரிட்டி கார்டுகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. யாருமே தப்பித்து செல்ல முடியாத அளவுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. நாம பார்த்தோம் பல குண்டர்கள் எல்லாமே கட்சியினர் மூலமாக ஒரு அடுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜிம்பாய்ஸ் மூலமாக ஒரு அடுக்கு, காவல்துறை மூலமாக ஒரு அடுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பல அடுக்கு பாதுகாப்பு. அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு போன்ற நிலையில தான் ஒரு பாதுகாப்பு வளையத்தை வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே போல ரிசார்ட் போன்ற பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டாலும் ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் அப்படிங்கும்போது அவர்கள் தங்குவதற்காக பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு ரிசார்ட் போன்ற பகுதியில் தங்க வைக்கப்பட்டாலும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற பாதுகாப்பு வளையங்கள் பெரிய அளவுல இருக்காது. ஏன்னா வந்து கேண்டிடேட்டுகளை பொறுத்த வரைக்கும் தாமாக தாவேகா மூலமாக களங்கண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருந்தாலும் இவர்களை யாரும் பயன்படுத்தி விடக்கூடாது. இறுதி கட்டத்தில் என்ன ரீசன் அப்படின்னா 100% எல்லாருமே நம்ம கூட தான் பயணிப்பாங்க அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா நாம அரசியல்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அரசியல்ல நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது அப்படிங்கிற கொள்கையை 100% இவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது அப்படிங்கிற நிலையில ஏதாவது தவறுகள் நடந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் உஷாரா இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சொகுசு ரிசார்ட்ல தங்க வைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போது இந்த வாக்கு எண்ணிக்கையோட நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களோட ஆலோசிப்பதற்கும் இது ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் இது போன்ற செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே சார், ஆனா வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புப்படி பார்த்தோம்னா எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலையை தான் உணர்த்துது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது என்னுடைய பார்வையில் அதே ஏற்கனவே சொன்னது போலதான். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அழுத்த திருத்தமாக தங்களுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. இது வந்து பெரிய அளவுல வந்து பட்டி தொட்டி எல்லாம் சென்றிருக்கிறது. அப்போ பட்டி தொட்டி எல்லாம் சென்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே சில பேர் பேசும்போது என்ன சொல்றாங்களா, அர்பன் ஏரியாவில் பெரிய அளவில் விஜய்க்கு இல்லை, ரூரல் ஏரியாவில் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரூரல் அர்பன் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருக்கும் போதே பட்டி தொட்டி எல்லாமே விஜய் அவர்களுடைய ஃபேஸ் வந்து ரீச் ஆயிருச்சு. ஒரு குழந்தை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுவர்கள் சிறுமியார்கள் விஜய்க்காக மார்க்கெட்டிங் பண்ணி இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்? அந்த 5 வயது சிறுவனுக்கு அப்படி விஜய தெரியும். ஒரு 5 வயது சிறுவனுக்கு விஜய தெரியும் போது அப்போ ரூரல் ஏரியாவில் வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லா இடமுமே விஜயை பொறுத்த வரைக்கும் வியாபித்து இருக்கக்கூடிய நிலையில தான் ஒரு நடிகராக கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே விஜய் வந்து சினிமாவில் எடுத்த புகழை பயன்படுத்தி அரசியல் களத்துக்கு வரும்போது விஜயோடைய விசில் விஜய் எடுத்துட்டு போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கும் போது என்ன காரணத்தை சினிமா ஆர்டிஸ்டை வச்சு பண்றாங்க. ஒரு ஃபேமஸான பாப்புலரான சினிமா ஆர்டிஸ்ட் ஒரு ப்ராடக்ட் எடுத்து கையில காமிச்சாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து மெமரியில நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நடிகைகளை பெரிய அளவில் பல நிறுவனங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான சூழ்நிலை தான் விஜய் அப்படிங்கிறவங்க வந்து அந்த நடிகை அந்த சினிமா உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகராக இருந்துகிட்டு இருக்காங்க. பட்டி தொட்டி எல்லாம் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து விசில் அப்படின்னு சொல்லி பேசும்போது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூரல் அர்பன் அப்படிங்கிறதுலாம் ஒரு பேச்சுக்காக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களாக எடுக்க முடியுமே தவிர விஜயை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள் நகரங்கள் அப்படிங்கிற பாரபட்சம் இல்லாமலே ஓட்டுகள் பெரிய அளவுல பதிவாகிருக்கு. இதுல என்ன அப்படின்னா ஒரு வலுவான கேண்டிடேட் ஒரு தொகுதியில நிக்கிறாங்க, அந்த தொகுதியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க, அங்க பெரிய அளவுல அவர் சேவை பண்ணியிருக்கிறார், பணம் பெரிய அளவுல பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிலையில அந்த தொகுதியில வேண்டுமென்றால் டிவிக்கு வந்து பின்னுக்கு தள்ளப்படும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமா வந்து திமுக அதிமுகவுடைய பேஸ்மெண்ட்லயே கையை வச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அறிவாலயத்திலேயே செங்கல்லிலேயே விஜய் கையை வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே கடந்த காலத்துல செங்கல் விவகாரம் நமக்கு தெரியும்.
செங்கல்களாக தகர்ப்பேன் அப்படிங்கிற கருத்துக்கள் கூட பேசினாங்க. அந்த செங்கல்லிலேயே கைது வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் வந்து தாவேகா விசில் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற நிலையில தான் இந்த எக்ஸிட் போல் வந்து நமக்கு ஒரு இண்டிகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப மெஜாரிட்டி கிடைக்கலன்னா காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் வெளியேறினா நாம என்ன செய்யறது அப்படின்னா ஒரு நெருக்கடியான நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ கிரீஷ் சோடங்கர் கூட அதனால தான் இது போன்ற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய கட்சி கூட நாம பயணிப்போம். ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சி, தமிழக காங்கிரஸ் பயணிக்கும். அப்படி இல்லைன்னா எதிர்கட்சி கூட சேர்ந்து பயணிப்போம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக கூட சேர்ந்து பயணிப்போம். திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலன்னா நாங்க கூட்டணியை உடைச்சிட்டு வந்து எதிரில் யார் இருக்காங்களோ அதுல வந்து எதிர்கட்சி கூட சேர்ந்து ஒரு எதிர்கட்சியாகவே காங்கிரஸ் செயல்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இப்போ இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் இப்போ பனையூர்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்வைத்து பார்க்கும் போதுதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கான்பிடண்டா இருக்காங்க. பெரிய அளவில் நாம அடிப்போம் ஜெயிப்போம். இந்தியா டுடே நமக்கு சாதகமாக தான் வெளியிட்டு இருக்கு. ஏன்னா பல நிறுவனங்களை விலை கொடுத்து வாங்கி தவறான ரிப்போர்ட்டுகளை எக்ஸிட் போலிங்காக வெளியிட்ட நிலையிலையும் உண்மையை மறைக்க முடியாம போய்விட்டது. ஒரு நிறுவனம்னாலும் உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. சோ அதனால நாம வந்து இப்போ உஷாராக இருந்து வேட்பாளர்களை கட்டுக்கோப்பாக நம்ம கண்ட்ரோல்ல வைத்து அடுத்த நகர்வுல ஈடுபடலாம் அப்படிங்கிற நிலையில தான் இது போன்ற ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதா இப்போது இருக்கக்கூடிய தகவல். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164